ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு சண்டே வீலாக் மாதிரிலாம் இல்லை, ஒரு அவுட்டிங், சின்ன அவுட்டிங். லன்ச் கூட வந்து டெசர்ட்க்கு வெளில போயிருந்தோம். சரி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வெளியில் போயிட்டு, சரி அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணலாம். இதில் என்ன ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேள்விப்பட்டிங்கன்னா, இங்கே நாங்கள் சாப்பிட்ற பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் பெங்களூரில். நீங்கள் டாப் 5 ஃபேமஸ் பிரியாணின்னு போட்டிங்கனாலே கண்டிப்பாக அந்த டாப் 5ல் ஒன்று வந்துடும். அண்ட் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இது ஃபஸ்ட் டைம்லாம் இல்லை, இது வந்து எத்தனை டைம்னு எனக்கே தெரியல. இங்கே வந்து 4 இயர்ஸில் இங்கே சாப்பிட்டா தான் அந்த பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபுல் ஃபீல் அப்படி இருக்கும். என்ன ரீசன்னா, இவங்க யூஸ் பண்ணுற அந்த பாஸ்மதி ரைஸ், அந்த மசாலா அண்ட் மோரோவர் அவங்களோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் பேரை நான் லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணுறேன். ரெஸ்டாரண்ட் ரீச் ஆகும்போது இந்த ஊர் வந்து எப்போ போனாலும் டிராஃபிக்காக தான் இருக்குது. சாட்டர்டே போனாலும் டிராஃபிக்காக இருக்குது, மண்டே டு ஃப்ரைடே போனாலும் டிராஃபிக்காக இருக்குது, நைட்டு போனாலும் டிராஃபிக்காக இருக்குது, காலையில் போனாலும் டிராஃபிக் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் போன ஏரியா வந்து ரெசிடென்சி ரோடு. அங்கே வந்து நிறைய பப்ஸ் இருந்துச்சு. அதில் எனக்கு பிடிச்ச 2 ஃபேவரட் நல்ல ஃபுட் ஸ்பாட். அது நீங்கள் போனீங்க, ட்ரிங்க் பற்றி எனக்கு தெரியாது, ஐடியா இல்லை, பட் நல்லா சாப்பிட்லாம், நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணோன்னா வி நெய்பர்வுட் ஒன்று, இன்னொன்று வந்து 1952. இது ரெண்டுமே ரெஸ்டோ பார். ஸோ நம்ம கிட்ஸையும் கூப்பிட்டு போகலாம். மட் பீஸா, பாஸ்தா, அந்த மாதிரி இட்டாலியனும் ட்ரை பண்ணலாம். நிறைய வந்து டிஃப்ரெண்ட் குசைன்ஸ் இருக்குது. நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணோம். எல்லாம் பார்த்துட்டே வந்தேன். அட் லாஸ்ட் நம்ம அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். மேக்னா ஃபுட்ஸ்க்கு தான் வந்தோம். அங்கே தான் ரொம்ப 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 கூட்டம். நாங்கள் போகும்போது 1:50 1:50 PM. ஸோ நாங்கள் சொன்ன மெனூஸ்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ப்ரான் ஃப்ரை, தவா லெக் ரோஸ்ட்டு, அப்புறம் வந்து பாயில்டு எக் ஒரு பிளேட் கேட்டிருந்தோம். அப்புறம் 2 பிரியாணி. ஒன்று வந்து எப்போவுமே மேக்னா ஸ்பெஷல் சிக்கன் போன்லெஸ் பிரியாணி, அண்ட் இன்னொன்று வந்து மட்டன் கீமா பிரியாணி. மட்டன் கீமா பிரியாணினா மேலே ஃபுல்லாக அந்த கீமா வச்சு அடியில் ரைஸு. சேம் திங் போன்லெஸ் சிக்கன் பிரியாணிக்கும் மேலே ஃபுல்லாக போன்லெஸ் சிக்கன், கீழே ரைஸ் வைப்பாங்க. ஸோ குவான்டிட்டி பார்த்திங்கன்னா தாராளம். 2 வாங்கினா கண்டிப்பாக சொல்கிறேன் 4 பேர் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றவங்களே 4 பேர் சாப்பிட்லாம். ஸோ அண்ட் எக்ஸ்ட்ராவாக பாயில்டு எக், குக்கும்பர், ஆனியன்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ட்ரிங்க்ஸ்க்கு வந்தோம். ஆஸ் யூஷுவல் ஒரு லஸ்ஸி வாங்கினோம், ஒரு ஜிஞ்சர் லைம் சோடா, ஒரு பெரி பிளாஸ்ட் மொஹிட்டோ. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம். பீடா ட்ரை பண்ணோம். பீடாவோட ஃபோட்டோ நான் எடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலாக. நல்லா இருந்துச்சு. 50 rupees 2ன்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே இந்த அக்கா ஃப்ளவர்ஸ் பொக்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கிளைமேட்க்கும். அண்டு டெசர்ட்டுக்கு இந்த ஷாப் வந்தோம். இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஷாப். ரேட் வைஸ் ரெண்டுமே கொஞ்சம் காஸ்ட்டு தான், பட் இட்ஸ் எ வெரி வர்த் ஒன். எப்பயாச்சும் ட்ரை பண்ணுறது அக்கேஷ்னலான தாராளமாக ட்ரை பண்ணலாம். இவங்க வச்சுருக்க ஃப்ளேவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமாக தான், செலக்டிவாக இருக்கும். பட் ஆனால் எல்லா ஃப்ளேவர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் ரியல் ஃப்ரூட் பாப்சிக்கல்ஸு. ஜஸ்ட்டு அந்த ஃப்ரூட்டை இது மிக்ஸ் பண்ணி அந்த மோல்டில் போட்டு ஃப்ரூட் பாப்சிக்கல்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் ப்ரௌனீஸு, க்ராசன்ஸு நிறையா டிஸ்பிளேஸில் வச்சுருந்தாங்க. இதை நான் ஃபஸ்ட் டைம் இந்த பிரான்ச்சுக்கு போயிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தேன். அண்ட் இதில் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு ரெகுலர், ஒரு லார்ஜு கப்பு அண்ட் ஒரு வேஃபிள் கோன். ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன ஃப்ளேவர்ஸ் ஐஸ்கிரீம் வேணுமோ ஸ்கூப் எடுத்துக்கலாம். ஸோ நான் 3 பேருமே வேறு வேறு ஃப்ளேவர் எடுத்தோம். ஒரு என்னென்னா பக்லாவா, இன்னொன்று சாக்லேட் ப்ரௌனி, இன்னொன்று வந்து பிஸ்டாச்சியோ சுகர் ஃப்ரீ, அண்ட் இன்னொன்று வந்து ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்கு அண்டு ட்ரஃபிள்ஸு, அந்த மாதிரி. ஸோ இதுதான் இன்னைய டே. தேங்க்ஸ் ஃபார்